பொதுமை பண்பாக மாற்றுங்கள். எங்கள் கண்ணீர் உங்கள் கண்ணீர், எங்கள் ரத்தம் உங்கள் ரத்தம், எங்கள் அவலம் உங்கள் அவலம். உங்கள் அவலத்துக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும் ஒரு மனிதன் போராடி மாய்ந்திருக்கிறான், வென்றிருக்கிறான் என்று சொல்லுங்கள். இந்த படத்தின் வெற்றி விழாவில் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதைத்தான் நான் பெருமையாக கருதுவேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல சினிமா இங்கே வந்து வெற்றி பெற்றதை விடவும் மக்களுக்கு பயன்படாத இருக்கிற, எப்படி நீங்கள் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு அங்கே கை தொடச்சிட்டு வரீங்களோ அடுத்து உங்களுக்கு தெரியாது, அது அடுத்த வேலை வந்துடும், என்ன சாப்பிடணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட படங்கள் தான் இங்கே மக்களுடைய பணத்தை பிடிங்கிருக்கு. அதில் தான் உங்களோட நேரத்தை தொலைச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட படங்கள் தான் கொண்டாடப்படுது. அப்படிப்பட்ட நடிகர்கள், இயக்குநர்கள், இவங்க தான் வந்து இன்னைக்கு பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தை விட அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. அண்ணன் ஒன்று சொன்னார், சொல்லுவார்னு நினச்சேன், அது வேற எங்கேயோ ஓட்டார். இத்தனை துணை தொழில்நுட்பங்களோட, கதாசிரியர்களோட, எல்லாரோட துணையோட உருவாகிற ஒரு திரைப்படைப்பு ஏன் இன்றைக்கு தோல்வி அடையுது அப்படின்றது காரணம் என்னென்னா, மக்கள் வந்து பார்க்காதால இல்லை, அப்படிப்பட்ட படைப்புகள் இல்லாதால தான். அந்த படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சென்றடையாததுக்கு காரணம் இந்த ஊடகங்கள் தான். அது காரணம் என்னென்னா நடிகர்கள் தான். நடிகர்கள்னால் என்னென்னா, ஒரு 4-5 நடிகர்கள் 8 நடிகர்கள் இருக்காங்கன்னா அவங்க விரும்புகிற படம் தான் அங்கே படம் வரும். அப்போ அவங்க தான் முடிவு செய்கிறாங்க. அது கதையெல்லாம் தேவை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் தான் பார்க்குறீங்க. எதுக்கு கேமராவை தூக்கிட்டு ஓடுறீங்க? காலையில் 3 மணிக்கு காட்சி போடுறீங்க, அந்த சினிமாவை போய் காட்டிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் கருத்துன்னு கொண்டாடுறீங்க. ஒரு நல்ல சினிமா யாராவது போய் எடுத்துறீங்களா? நீங்கள் அவங்களோட கருத்தை கேட்டுருக்கீங்களா? அந்த படத்தில் என்ன இருக்குன்ட்டு போகிறீங்க நீங்கள்? அது 500 கோடி வசூல் பண்ணும். இன்றைக்கி உங்கள் கவலையை இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணுங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னா, இல்லை இந்த படம் 400 கோடி வருங்க. எல்லாரையும் இப்படி சிந்திக்க விட்டது யார்? அதுக்கு இடையில் படையாண்ட மாவீரா என்ன செய்யும்? குரு அப்படிப்பட்ட ஒரு ஆள். மாவீரன் குரு அவரோடெல்லாம் நாங்கள் பழகிருக்கோம். அரசியல்வாதியாக இல்லை, ஒரு தமிழ். நாங்கள் மிக இளகிய மனதுடைய ஒருத்தர். வந்து 91ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், 92 தெரியல. சுரேஷ் காமாட்சியில் வேலை பார்த்தீங்க, மறுமலர்ச்சி எந்த ஆண்டு தெரியல. அவர் அவ்வளோ ஆண்டு 35-38 ஆண்டுகள் நினைக்கிறேன். அந்த படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் ஒளிப்பதிவாளராக. தமிழில் மட்டுமில்லை, இந்தியாவில் வந்து வெளியான ஒரு வணிக சினிமா அந்த எல்லைக்குள்ள ஒரு மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த ஒரு படைப்பு மறுமலர்ச்சி படம். நீங்கள் இப்போவும் பார்க்கலாம். அந்த படம் தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஊரினுடைய தலைவரை பற்றி தான் பேசுது. அதுக்குள்ள ஒட்டுமொத்த தமிழ் மண்ணோட, தமிழ் பண்பாட்டுடைய கலாச்சார சாரம் அதுக்குள்ளே இருக்கும். யாருக்குள்ளேயும் எந்த பகைமையும் இல்லாமல், வன்முறை, தீண்டாமை எதுவுமே இல்லாமல் பெண்களை மதிக்கிற ஒரு மனிதன் குறித்த ஒரு படம் அது. அது யாராவது காயப்பிடிச்ச அந்த படம் கோயம்புத்தூரில் 120ஆம் நாள் நான் பாடத்தேன். அந்த படம் ஏதோ ஒரு படப்பிடிப்புக்கு போயிருந்தேன். எனக்கு படம் போய் நான் பார்க்கவும் நேரம் இல்லை. அப்போல்லாம் ஒரு 2 படம் 3 படம் நான் படப்பிடிப்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறித்த அரசியலுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்களை பற்றி படம் எடுத்தால் அது சாதி படம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி நீங்கள் ஒதுக்கிட பார்க்குறீங்க. அதை செய்யறதெல்லாம் யாருன்னு தெரியும். அதனால் நீங்கள் ஒரு படத்தை ஒதுக்கிட நினைக்காதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாவீரன் குரு அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும்.
எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து கதையை எடுக்கிறாங்கன்னு உடனே இப்படி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் எடுக்க வேண்டியிருக்கு. தமிழ் மண்ணில் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர்களுடைய வரலாற்றை நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த படத்தை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் கௌதமன். அதை கொண்டு போக நீங்கள் தவறுற மாதிரி எனக்கு தெரியுது. தவறுறதுன்னா வேண்டுமென்றே இல்லை, இது சரியாக போய் சேரணும். ஏன்னா காலம் மிக குறைவாக இருக்குது. இது வந்து ஒரு படம் முடிஞ்சு வரும்போது நிறைய செய்தி ஒரு படம் அதான் சொன்னேன்லங்க, ஒரு ஹோட்டலில் போய் தலைப்பகாட்டி பிரியாணியில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே தொடச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த வேலை அது உங்களோட ஏதோ ஒரு செய்தியை கடத்தணும், அடுத்த தலைமுறைக்கு ஒன்று கடத்தணும், உங்களை எந்த வகையிலாவது சிந்திக்க விடணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதுதான் படைப்பு. அப்படி ஒரு படைப்பாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து காடுவெட்டி குருவோட வரலாறு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதிகாரபூர்வமாக நீங்கள் எங்கேயுமே உங்கள் விளம்பரத்துலேயோ உங்கள் இதுலேயோ பதிவு பண்ணலையே. இது இவருடைய வரலாறு தான் பதிவு பண்ணல. ஒன்று. ரெண்டாவது, அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களை எங்கிட்ட கேட்காமலேயே வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு, நாங்களே அப்படி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, போன இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்களா? வரலையா? நான் போன இசை வெளியீட்டு விழாவிலேயே பிரகடனப்படுத்திட்டோம். நீங்கள் கேட்ட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்விங்கிறது சொல்லலையே. இது வந்து இது பேஸ்ட் ஆஃப் ட்ரூ ஸ்டோரி இவரோட இது அப்படின்னு நீங்க அதிகாரபூர்வமா உங்க ப்ரோமோல நீங்க படம் பார்க்கும்போது இந்த படத்துல நான் வந்து 2 பேராவும் எடுத்தேன். காடுவெட்டி குருன்னு எடுத்தேன். அப்புறம் நாம எல்லா நேரத்திலையும் அதிகார வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். விடலன்னா காடுவெட்டி குணான்னு எடுத்தேன். என்னுடைய பாடல் வெளியீடு முன்னாடி நடந்தது, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சமூகத்தின் பெயரை சொல்லக்கூடாது, அவர் பேரை சொல்லக்கூடாது, எங்க குருசாமிலாம் அவர் வந்து புலிக்கொடி பாடல், இன்னும் எத்தனையோ அது உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டாங்க. எனக்கும் அந்த சென்சார் அதிகாரி உயர் அதிகாரிக்கும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வாக்குவாதமும் ஒரு கசப்பும் நடந்திருக்குமா, தகிப்பும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. நீங்க எங்க வேணாலும் போங்க, தர முடியாதுங்க. நீங்க படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்துக்குள்ள இந்த சமூகத்துல பெரிய சிக்கலும் கலவரமும் வந்தா யாருங்க பொறுப்பு? அதுக்காக நான் வந்து IAS படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவரு சொன்ன. இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படி செய்யாதவன், நான் கொடுத்த பாட்டிலையுமே எந்த சிக்கலும் இல்லாதப்ப நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இதுக்குதான் நீங்க அந்த படிப்பை படிச்சுட்டு வரீங்களா, வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்ன கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும். இல்லை இங்க யாருமே, நான் சொன்னேன், பாட்டுல கலவரத்தை ஏற்படுத்தினா நீங்க வெட்டுங்க, படத்துல வேணாலும் வெட்டுங்க. அப்படி இருக்கும்போது இல்லாத போது நீங்க எப்படி நீங்க வந்து பாடலே வெளியிட முடியாது? நீங்க படத்தை காட்டுங்க, படத்தை பார்த்துட்டு தான் நான் பாடல் வெளியிடு கொடுப்பேன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இல்லாத, அல்லது எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவிலே இல்லாத நீங்க எப்படி செய்ய முடியும் அப்படின்னப்ப, இது ரொம்ப சென்சிட்டிவானது, அதனால நாங்க செய்ய முடியாது அப்படின்ட்டார். நான் உண்மையிலேயே ஒரு பெரும் வார்த்தை, அது ஒரு படைப்பாளியினுடைய கோபமான தரம் தாழ்ந்த வார்த்தை இல்லை, ஒரு வார்த்தையை சொல்லி வயிற்றுல அடிச்சுட்டு படைப்பை இப்படியெல்லாம் சிதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். படைப்பை பார்த்தாங்க. பார்த்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்குள்ளேயே ஒரு பதில் இருக்கு. இந்த படைப்பு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கு. வழக்காடு மன்றத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு 100% உரிமை இருக்கு. வழக்காடு மன்றத்தில் என்ன போயிருக்கு? என் தந்தை பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல இந்த கதை அமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம், அதனால இந்த படத்துக்கு சென்சார் தரக்கூடாது. சென்சார் கோர்ட் டைரக்ஷன் எங்க சென்சார் கொடுத்துருச்சு. சென்சார் வந்து அதுக்கு தான் இது பதிலுக்கு நானும் வழக்குக்கு போனேன். நீங்க ரெண்டையும் பாருங்க, கொடுக்கறது கொடுக்காதுங்கிறது உங்களுடைய தீர்ப்புல உங்களுடைய முடிவுல இருக்குன்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. அதனாலதான் நான் தரமாட்டேன்னு இன்னும் ஸ்ட்ராங் ஆனாங்க. அப்ப படைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் என் பாடல் வெளியீடு தள்ளி போச்சு. படத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு 2 மணி நேரம் என்னை கூப்பிடாமலே டிஸ்கஷன். அப்புறம் உள்ள கூப்பிட்டாங்க. காரணங்களா கேட்கிறாங்க, இந்த படைப்பை எதுக்காக எடுத்தீங்க, என்ன ஏது, என்ன இதுக்கு என்ன ஆவணம் இருக்கு. நான் ஆவணங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தேன். ஜூனியர் விகடன்ல இவர் வரலாறு தொடங்கி ஒரு கட்டம் போய் நின்று இருக்கு. ஆனந்த விகடன்ல கேட்டேன்,
அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லா ஆவணத்தோடையும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். இவங்க கொடுக்க மாட்டாங்க, இது நடக்கவே நடக்காது, பெரும் சிக்கலாக போகுதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க அவங்களுடைய இடத்துல நின்று அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த படைப்பு ஒரு நேர்மையை சொல்லுது, ஒரு அறத்தோட படைக்கப்பட்டிருக்கு, ஏன் நீங்கள் இதில் அவருடைய படத்தையே போட்டு நீங்கள் சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அதை நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். ரெண்டாவது, இந்த அவங்க வழக்கு போட்டதுங்கிறது எங்கள் அப்பா பேருக்கு களங்கம் வைக்கிறது. நான் தம்பி கனலுக்கு இந்த படத்தை பாரு அப்படின்னு நான் கூப்பிட்டேன். இன்னொரு விடயம், எனக்கு நேரடி உறவினர் அண்ணன் குரு அவர்கள், அவன் என்னுடைய தம்பி. நான் அது சம்பந்தமான கேள்விக்கு வேற எந்த பதிலையும் சொல்லி அவர்கள் மீது எந்த களங்கமும் வந்துடக்கூடாது, அது என் மேலேயே சுமத்தப்பட்டுகிற களங்கம் அது. அதனால சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எங்கள் அப்பாவுக்கு களங்கம் ஏற்படுகிறது. நீங்கள் படைப்ப பாடல் முன்னோட்டம் மட்டும் பார்த்துருப்பீங்க, அது களங்கம் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும். படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருடைய கண்ணீரும் அதுக்கு பதிலாக இருக்கும். தம்பி இருங்க, நான் முடிச்சாரு ஒரே நிமிஷம். சரி, ஒரே நிமிஷம். அதாவது ஒன்று சார், அவர் காடுவெட்டி குரு ஒரு எளிய தலைவர், எளிய மக்களுக்காக உழைத்த தலைவர். அவருடைய வரலாற்றை இவ்வளோ கலர்ஃபுல்லா சினிமா சமரசங்கள் அதிகமாக வைத்து எடுக்கணுமா, யதார்த்தமாக எடுத்திருக்கலாமே? ஆர்ட் ஃபில்ம் எடுத்தால் நீங்கள் பார்த்துருவீங்களா? ஆர்ட் ஃபில்மாக எடுத்து எவங்காசியாவது பிடுங்கி அவங்கள கோமணத்தோட சென்னையிலேருந்து அனுப்பணும், அதானே? படைப்புங்கிறது கலை சார்ந்தது, அலங்காரம் சார்ந்தது. அதை பார்த்து தினம் திரையை பார்த்து குரல் பதிவு செய்கிறவங்களே கதறி அழுவும் போது உங்களுக்கு நோக்கமும் இலக்கும் என்னவோ அது முக்கியமானது. கருத்தும் போய் சேரணும், காசு போட்டவங்களுக்கு பணமும் வரணும். யார் காசுலேயே நான் குளிக்கக்கூடாது, அதுதான் இது. இப்போ படைப்பை பார்க்கும்போது நான் ஒன்றே ஒன்று உரிமையோடு கேட்டுக்கிறேன் என் ஊடக தோழமைகள்கிட்ட, உங்களுக்கு பாடல் பார்த்தீங்க, முன்னோட்டம் பார்த்தீங்க, உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டுதா? இருந்தது இல்லை? அப்போ அது முக்கியம் தானே. நான் அழுக்கு வேட்டியும் அழுக்கு சட்டையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு இல்லை ரொம்ப சாதாரணமாக ஒரு படைப்பை செஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்தா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா? அடுத்தது, காடுவெட்டி குரு ஐயா ஒரு சமூகம் சார்ந்து தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பேசப்படுது. இந்த படத்தில் எல்லா சமூகத்துக்கும் சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்களா? ஏன்னா அதுதான் குறிப்பிட்ட ஒரு லெவலில் யாராக இருந்தாலும் அதான் பேசுகிறாங்க. இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட என் படம் தான் பதில் சொல்லணும். இதே கேள்வியை ப்ரெஸ்ஸை போடுவோமா, அங்கே வச்சு பேசுவீங்களா, கேள்வி கேட்பீங்களா? கண்டிப்பாங்க. தேவையானவங்க ரெண்டாக கிழிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது, அதுக்கான பதில் அப்போ நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, அது படம் தான். ஏன்னா அப்புறம் இன்னொரு கொஸ்டின், காடுவெட்டி குரு அந்த டைட்டில் வைக்கிறதே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க. இதே ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே சுரேஷ் காடுவெட்டியின் படம்னு சொல்லிட்டு பிரச்சனைன்னு சொல்லல. பிரச்சனை உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் எல்லாம் பின்னாடி பேசினாங்க, ட்விட்டர்ல இருக்கலாம். அந்த டைட்டில் வைக்கிற என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? எந்த டைட்டில்? காடுவெட்டி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தானே சொல்றேன். வைக்க முடியுமா? இப்போ யாரு திருப்பி பண்ண முடியுமா? அவரோட படம் தானே அது. இல்ல, நீங்க படம் பாருங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். சார் வணக்கம் சார். சார் இப்போ நீங்கள் இதில் நீங்களே நாயகனாக நடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்து தமிழரசனும் அதுக்கப்புறம் பிரபாகரனை பற்றியும் எடுக்கிறது உறுதினு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதுலேயும் நீங்கள் தான் ஹீரோவாக நடிப்பீங்களா? நடிச்சா பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பாக பார்ப்போம் சார். அப்போ அதுதான் நடக்கும். ஓகே சார். அப்போ இன்னொரு கேள்வி, இப்போ பிரபாகரன் எடுக்கும்போது நீங்கள் இப்போது இலங்கை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி சர்வதேச போர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ராஜபக்ஷ பற்றி சொல்லி ஆகணும். அப்போ உலக அரசியல், இந்திய அரசியலேருந்து தமிழ்நாட்டு அரசியலேருந்து சொல்லணும். அது நிறைய, அதுக்கு எப்படி நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஏன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமே. என்னுடைய சந்தனக்காடு பார்த்தீங்களா? திரும்ப பாருங்க, யூடியூப்ல இருக்கு. என் இனத்தை அழித்த அதிகார வர்க்கம், அரசியல்வாதி, ஐஏஎஸ், காவல்துறை உயரதிகாரிகள், அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் எரிச்சு சாம்பலாக்கி கரைச்சி விட்டவன் நான் இதை பெருமையோடு சொல்ல. என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நின்று யுத்தம் செய்வேன். என் படைப்பிலையும் அவர்களை தலைகுனிய வைக்கிறது மட்டும் இல்லை, அவனுடைய சமாதியிலேயே
என் சந்ததி மட்டும் இல்லை, அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பா இருக்கும். அது நான் எடுக்க போற வன்னிக்காடுக்கும் அது பொருந்தும். சார் இந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க, நிறைய கமெண்ட் எல்லாம் சொன்னாங்க. நிறைய இது ஒரு படைப்பாளியா எதிர்த்தவங்களுக்கு, எதிர்ப்பு தரப்பு தலைவர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பிரீமியர் ஷோ இதை போட்டு காமிப்பீங்களா? அது தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். அவங்க வரத்துக்கு அவங்க தயாரா இருக்கணும். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. சார் வணக்கம் சார். அவரு சார் சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம். வசனகர்த்தா சார் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசினார். நீண்ட நாளா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே இது வரைக்கும் கிடைக்கல. எந்த மேடையிலயும் அவர் பேசின மாதிரியே தெரியல. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாளா அது போயிட்டு இருக்கு. ஆனா அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்க மேடையிலயும் வசனகர்த்தா அதை சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும். இல்ல அவரு சொன்னதுக்கு நான் எப்படிங்க பண்ண? இல்ல சார், நீங்க தான் படம் எடுத்து என் படத்துல இருக்கா? உங்க படத்தோட இல்ல என் படத்துல இருக்கா? உங்க படத்தோட வசனகர்த்தா இல்ல பேசுறீங்க. என்ன கேளுங்க. இல்ல சார், அத உங்கள்ட்ட நீங்க கேக்குற கேள்விக்கு நீ கேக்குற கேள்வி அறமான கேள்வி இல்லைன்னு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய ஊடக சகோதரர்கள் சொல்றாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது, சொல்றது நியாயமும் இல்ல. ரெண்டாவது அது இதுக்கான இடம் இல்ல. என்னகிட்ட கேளுங்க. சரி சார், உங்க படம் இல்ல இருட்டா அவரு இல்ல சார், இல்ல வேணாம் இல்ல சார், அப்படி இல்ல சார். இல்ல நண்பா, அவர் பேசும்போது இதே மேடையில தான். இல்ல அதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது இது? இல்ல சார், அப்படி பேசினாருன்னு நீண்ட நாளா ஒரு தலைவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. சரி, அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்ல. நான் எல்லாருக்காகவும் நிற்கிறவன். அதுல நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார்? அடுத்த மேட்டர் போலாம் சார். அடுத்தது இது கயத்தார் பகுதியில் நடந்தது. ஜான்பாண்டியன் கட்சிக்காரங்கள வெட்டினாங்க, நடந்துச்சு. அதெல்லாம் அதை விட்டுருங்க. மரவனை வெட்டு, மரத்திய கட்டுங்கள் நடந்தது, அதை விட்டுருங்க. இப்போ தமிழரசன் கதை எடுக்கிறீங்கன்னாக்க உண்மையிலேயே அப்படியே, ஏன்னா உங்க அப்பா தமிழரசன் கூட பழகினவர். அப்போ முழுக்க கரெக்டா எடுப்பீங்களா? பொன்பரப்பி சம்பவத்துல இருந்து எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துருவீங்களா? அது ஒரு நெருப்பு சிற்பமா வரும். நான் சொல்றது இல்ல, அர்த்தமும் அடர்த்தியும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அது ஒரு நெருப்பு சிற்பமா வரும். தோழர் தமிழரசன் அவர்களை பொன்பரப்பிய அந்த வங்கி வாசல்ல, அந்த ஏரி குளத்துக்கு பக்கத்துல நீங்க எந்த அதிகார வர்க்கம் திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக அவரை அடிச்சு அவரை சிதைச்சு அந்த இடத்துல கொன்னார்களோ, கொல்லும்போது அந்த இடத்துல குளம் நிறைய தண்ணீர். ஆனா காவேரி உரிமைக்காகத்தான் அந்த வங்கி பறிப்புக்கே போனது. தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு சொன்ன ஒருத்தனை அடிச்சதோட மட்டும் இல்ல, காவல்துறை முன்னாடி மக்களை நிறுத்தி அடிச்சதோட மட்டும் இல்ல, அவரு தண்ணின்னு வாய் அசையும் போது தண்ணி கூட குடிக்காத அடிச்சு கொன்ன அந்த காட்டு மிராண்டிகள், அதிகார வர்க்கம், காவல்துறை, அவர்களோடு நின்ன கயவர்கள். ஒரு கட்டத்தில் அந்த ஊர் மக்கள், அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அந்த மக்களும் சேர்ந்து அடிச்சு கொன்னுருச்சுன்னு அன்றைய ஆட்சி, அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது, சமூக நல கூடம் கட்டி கொடுத்தது. இவங்க எல்லாரும் தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி கேட்கும்போது அந்த மக்கள் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. தமிழரசனை அடிச்சு கொல்லப்பட்ட இடம் அந்த இடம். அந்த மக்கள் சொல்றாங்க, ஒரு மாவீரன், மகத்தான ஒரு தமிழன், இந்த தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு கேட்டவன அவனுக்கு ஒரு ரூபாய், குளம் நிறைய தழும்பி தண்ணி நிற்கும் போது ஒரு ரூபாய் தண்ணி கொடுக்காம அவர்களை சாக அடிக்கப்பட்ட நாங்க, எங்களுடைய தலைமுறை காலத்துக்கும் தண்ணீர் குடிக்க தமிழரசன் உயிர் விட்ட இடத்துல எங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வெள்ளி முளைச்ச வேலையில் என்கிட்ட அந்த இடத்துல சொல்றாங்க. நான் அண்ணாந்து பார்க்குறேன் ஒரு உயர்ந்த நீர்த்தேக்க தொட்டி. திரும்பி பார்க்குறேன், என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. இந்த வரலாறு கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆன்மாவை சிலிர்க்க வச்சிருக்கோம். இந்த வரலாற்றுக்குரியவனுடைய வாழ்க்கையும் தியாகம்ங்கிறது தமிழினம் மட்டும் இல்ல, மனித குலமே பார்த்திராத ஒரு தரிசனம் வரும், அப்படியே வரும். அதற்கு காரணமானவர்கள் எவனையும் நான் விடமாட்டேன். அவன் அதிகாரத்தில் இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், நீங்க அத வரும். அப்புறம் காடுகட்டி குரு ஐயா மஞ்சள் கலர் சட்டை போட்டுனே இருப்பார். அதுக்கு யாரும் இது வரைக்கும் விளக்க கொடுத்ததில்லை. அவர் கூட சில இடத்துல தான் கொடுத்துருக்காரு, தெளிவுபடுத்தலை. இந்த படத்தில் தெளிவுபடுத்திருக்கலாம். இன்னொன்று, நம்ம தம்பியை ஏன்
ஃபர்ஸ்ட் படத்துலேயே போராளியாக காட்டினேன், ஒரு லவ் பாயாக வந்து பண்ணி ஒரு வேற லெவலில் ஹீரோ ஏற்றுன்னு போகலாம். நீங்கள் ஏன் இது மாதிரி ஏற்றுன்னு வந்தீங்க? அதாவது மஞ்சள் சட்டை போட்டதுக்கு காரணம், நீங்கள் பாருங்கள், எந்த கொடியிலனாலும் நீங்கள் புலிகளுடைய வன்னிக்காட்டில் பிறந்த கொடியும் பாருங்க, இங்கே எந்த சமூகமாக இருந்தாலும் தங்களுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமாக வச்சிருக்கிற கொடியும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும். மஞ்சள் ஒரு வீரத்திற்கான அடையாளம். இவங்க ஒரு போர்க்குடி, வன்னியர்கள் படை நடத்தி ஆட்சி பண்ணவங்க, அதனால தான் படையாட்சி. அப்போ அந்த படைங்கிறது ஒரு வீரம் சம்பந்தப்பட்டது, அது சோழர்கால கொடியிலையும் இருக்கும். அப்போ அதனுடைய அந்த மண்ணில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக வச்சு தான் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் ஆண்டார் ராஜேந்திர சோழன். அப்போ அதில் அவர் ஊர் இருக்குல்ல, படைநிலை காடு வெட்டி, காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம், அதான் படைநிலை காடு வெட்டி. அப்ப அந்த மண்ணில் இருந்தவங்க அதை அவர் அடையாளமாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் சங்கமா தொடங்கி அப்படி வரும்போது அது ஒரு கட்டத்தில் அது போடப்பட்டது. இதெல்லாம் இவ்வளவு விளக்கமெல்லாம் நம்ம படத்துல சொல்லல. ஏன்னா படத்துல சொல்றதுங்கிறது உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுங்கடா, இல்லாட்டினா உங்களுடைய 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய தடயம் வரலாறு எதுவுமே இல்லாம போயிடும். இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நிரந்தரமா உங்களை அடிமைப்படுத்தி அழிச்சிரும். அதுக்குள்ள நீங்க விழிச்சிருங்கன்னு சொல்றது தான் இந்த படைப்பு. சார் கேட்குறா சார் இன்றைய காலகட்டங்களை வந்து மக்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புகிறாங்க, ஹீரோக்கள் வந்து மாசான ஹீரோக்கள் விரும்புகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி 2K கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார், இந்த நபர் இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மூவியை வந்து எப்படி அந்த 2K கிட்ஸ் அந்த சொல்லக்கூடிய வெகுஜன மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தா கரெக்டா இருக்கும்னு சொல்றீங்க? என் படைப்பு உங்களை பாதிச்சுதா? இல்ல, நீங்க பார்த்த வரைக்கும் இப்ப ஒரு துளி அதுக்குதான் முன்னோட்டம், அது உங்களை பாதிச்சுதா? இருந்துச்சு சார். அப்ப உங்க வேலை என்ன வேலை? உங்க வேலை என்ன வேலை? என் படம் எடுத்துருக்க இருங்க, உங்க வேலை எடுத்துட்டு போற வேலை. இந்த படைப்பு உங்களை உண்மையிலேயே ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கும்னா, ஒரு உணர்வை உருவாக்கி இருக்கும்னா, இந்த வேலை என்னோட வேலை மட்டும் இல்ல, உங்களோட வேலையும். அதை நீங்க செய்யணும், சரியா? அப்படி செஞ்சாலே நீங்க 19 வயசு 25 வயசுக்காரனுக்குன்னு தனியா படம்லாம் இல்லை, சொல்லிக்கலாம் எடுக்கலாம். சரி, எல்லா படமும் 20-25 வயசுக்காரனுக்கு படம் ஓடிடுதா? அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா? உச்ச நடிகர் நடிச்ச எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா? எல்லாமே 50-55 வயசு ஆனவங்க தானே இன்னைக்கு யூத்துக்கும் படம் எடுக்கிறாங்க. உணர்வு தான் தாக்கணும். இப்போ நான் பெரிய தமிழரசனை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டு இருந்தால் அந்த சிலிர்ப்பு 20 வயசுக்காரனுக்கு ஏற்படும். அதுக்கு உச்ச நடிகன் தான் நடிக்கணும், அல்லது இது எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுமா? இந்த புள்ள பிறக்குமா, பிறந்தா இது ஆனா பொண்ணா இருக்குமா, அது கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆனா புள்ள பெக்குமான்னா புள்ளையே பெற்றுக்க முடியாது. நல்ல படைப்பை நாங்கள் படைப்பாளிகள் எடுக்க முடியும், கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோடு நீங்களும் அதை செய்யணும். உங்களுக்கும் அந்த பங்கு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் நடிக்கிறீங்க, டைரக்ட் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஸியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, படம் பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய பொருட்செலவில் நம்பி எடுத்தீங்க? அதாவது நான் ஒன்று சொல்லிவிடுறேன். நான் அவர் ஐயா பாலன் ஐயா பேர் எனக்கு அந்த நேரத்தில் வரல. என்னை இந்த ராஜ் டிவி லிஃப்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது அவர் தான். சரி, இப்போ கேள்வி என்ன கேள்வி? எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க? நம்பிக்கையே ஒரு நல்ல ஒரு பொருளை, கருப்பொருளை கையில் எடுத்துக்கிட்டு இதை நம்பும்படியாக செய்யணும், கொண்டாடும்படியாக செய்யணும். நீங்கள் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் நாடு முழுக்க கம்போடியா வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் கட்டியிருக்கான். ஏன் தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை மட்டுமே நம்ம போய் பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான தடவை? நீங்கள் அந்த அலங்காரமும் அழகுங்கிறது மிக முக்கியமானது. நீங்கள் காலம் சுமந்தும் ஒரு கருப்பொருள் பேசப்படணும்னா, திருக்குறளை எவன் சுமந்துக்கிட்டே இருந்தான்? இத்தனை நூற்றாண்டா, 200 நூற்றாண்டு, 2000 வருஷமா எவன் சுமந்துக்கிட்டு இருந்தான்? நீங்கள் சரியாக செய்தால் அது ஆள் இல்லாமல் இழுக்கப்படுகிற தேர் போல் அது போயிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் செஞ்சிருக்கோம். அப்புறம் தவிரவும் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறவும் நீங்களும் எனக்கு தெரியாமலே அந்த தேரை இழுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கையிலும் தான். நன்றி சார். உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இங்க சார் லாஸ்ட்ல இங்க இருக்கேன் சார். காடு வெட்டி குரு இருக்காருல்ல, அவங்க ஃபேமிலி வந்து
அவருடைய மறைவுக்கு அப்புறமா என்ன அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இனத்தாரே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து பிரஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க. அதை பற்றி இதுல காமிச்சிருக்கீங்களா? அவரை பத்தி தான் எழுதியிருக்கிறதா சொல்றீங்க, இதுல காமிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவரே வந்து அதிருப்தியா இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி இனி வரைக்கும் வந்து துரோகம் இழக்கப்பட்டதா வந்து அதிருப்தியாவே இருக்காங்க. அதை இதுல காமிச்சிருக்கீங்களா? ஒரு விடயம் என்னன்னா, நான் துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன், கஞ்சா செடியை தேடி போகிறவன் இல்லை. இந்த மண்ணுல சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமிர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பா மட்டுமே கருப்பொருள் எடுத்துக்கிட்டு செஞ்சிருக்கேன். அதனால கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை, அது அவரவர்களுடைய உரிமை. என்னை பொறுத்த வரைக்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்தை சாப்பிட்டு பத்தியம் இருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயை போல இருக்கணும்னு நான் முயற்சி செய்கிறவன்.